ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபாஸ்டேக் கார்டு நம்ம கண்ணாடியில் எப்படி ஒட்ட போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளியர் பேப்பர் எடுத்துக்கிறோம். கிளியர் பேப்பர் மீன்ஸ் கிளியர் ஸ்டிக்கர். அப்புறம் அந்த ஃபாஸ்டேக் கார்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி எந்த சைடு பேஸ்ட் இருக்கோ அந்த சைடு அந்த கிளியர் சீட்டோட ஒட்டிடலாம். நீங்கள் மேலே வச்சு பபிள்ஸ் இல்லாமல் நீட்டாக பபிள்ஸ் இல்லாமல் ஒட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அது ஏன் இது நமக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் ஏன் பண்ணணும், டைரெக்டாக கூட ஒட்டிட்டு போயிடலாம். பட் இந்த வீடியோவை பாருங்கள், அது ஏன் நம்ம இப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம கிளியர் பேப்பர் ஒட்ட போகிறோம். அது எதுக்கு அப்படின்றதையும் அப்படி நம்ம கண்டினியூவாக பார்க்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளியர் சீட் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிற அந்த கார்னர் சீட்டு எல்லாமே கட் பண்ணிடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பேஸ்ட் பண்ணுற போது. இப்போ ரெண்டு சைடுமே ஒட்டாது. நீங்கள் ரெண்டு சைடு எந்த சைடு வச்சிங்கனாலும் பேப்பர் ஒட்டாது. அப்புறம் ஒயிட் சீட்டோட ஒரு கிளியர் பேப்பரை எடுத்துக்கிறோம். ஏன்னா இது மறுபடியும் இன்னொரு கிளியர் சீட்டு நம்ம இதில் பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே கண்ணாடியில் அப்ளை பண்ணுற போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கிளியர் பேப்பரை இப்போ எப்படி ஒட்ட போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அது பேக்ரவுண்ட் ஒயிட் சீட்டாக இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணாடியில் பேஸ்ட் பண்ணுற அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி சைடு வச்சிட்றோம். அதுக்கு மேலே ஒரு லேயர் கிளியர் பேப்பரை நம்ம பபிள்ஸ் இல்லாமல் நீட்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். என்னடா ஒரு ஃபாஸ்டேக் கார்டு ஒட்டுறதுக்கு இத்தனை வேலை பண்ண வேணுமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் சேவ் ஆகும். இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், அதாவது நம்ம ஒன்ஸு நம்ம கண்ணாடியில் ஒட்டிடுறோம் அப்படின்ட்டா திருப்ப நீங்கள் எதாவதுனா டேமேஜ் எடுக்கிற போது இப்படி டேமேஜ் ஆகாமல் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறோம். கிளியர் பேப்பர்லேருந்து அப்படியே ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரோடு எடுத்துடுறோம். அந்த நம்ம ஒட்ட போகிற வெஹிக்கிளில் சென்டராக பார்த்து நம்ம ஒட்டிக்கிறோம், பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்படி ஒட்டுற போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபாஸ்டாக் கார்டு கண்டிப்பாக கண்ணாடியில் ஒட்டாது. சுற்றியில் இருக்கிற கிளியர் பேப்பர் மட்டும்தான் ஒட்டும். இத்தனை வேலை என்னால் பண்ண முடியாது, ஃபாஸ்டாக் கார்டு நான் அப்படியே ஒட்டிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை ரீயூஸ் பண்ண முடியாது. இதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிக்கர் கடையில் இது மாதிரி இந்த வீடியோவை போட்டு காமிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இதே போல் உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இயர்லி 500 to 600 மிச்சமாகும். ஒரே ஃபாஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கர் கடையில் கொடுங்க, அவங்க பேஸ்ட் பண்ணி அழகாக பேஸ்ட் பண்ணி தந்துடுவாங்க. இவ்வளோ பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சீரம் 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.